அனைவருக்கும் வணக்கம். நான் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ்கஜா டீம்ல இருந்து. நார்மலா செஸ்கஜால வீடியோஸ் இங்கிலீஷ்ல தான் பண்ணுவோம். இது ஒரு புது முயற்சியா தமிழ்ல ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி, ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி. முக்கியமா இப்ப சதுரங்க ஒலிம்பியாட் ஹங்கேரியில் நேற்று துவங்கியிருக்கு. அதனால தினமும் ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது முயற்சி இது. அதோடைய இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரி நாங்கள் இன்னைக்கு பண்றோம். நேற்று தான் ஒலிம்பியாட் ஹங்கேரியில் துவங்கியது. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் உலகம் ஃபுல்லா வீரர்கள் ஹங்கேரியில போய் இப்ப அவங்கவுங்க நாடுகளை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது 45வது சதுரங்க ஒலிம்பியாட். அண்ட் இதுல முக்கியமா சில விஷயங்கள் பார்க்கணும்னா இந்தியால இருந்து மிகவும் ஸ்ட்ராங்கான டீம் ஓப்பன் செக்ஷன், அதாவது அனைவரும் விளையாடும் செக்ஷன்லயும் சரி, பெண்களுக்கான உமன் செக்ஷன்லயும் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அனுப்பிச்சிருக்கோம். இந்த தடவை மெடல் பதக்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வருஷம். இந்த இந்த ஒலிம்பியாட்ல இந்தியன் அணிக்கு முக்கியமான அணிகள்னு பார்த்தா ஓப்பன் செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன்ல யார் வேணாலும் விளையாடலாம். அவங்க நாடு அவங்க அனுப்பப்பட்ட பிளேயர். அதனால ஓப்பன் செக்ஷன்ல ஒன்று ரெண்டு டீம்களில் அவங்க நாட்டுடைய பெண்களும் ஓப்பன் செக்ஷன்ல விளையாடுறாங்க. அதனாலதான் நாங்க மென் அண்ட் உமன் செக்ஷன் சொல்லாம ஓப்பன் அண்ட் உமன் செக்ஷன் அப்படின்னு ஒலிம்பியாட்ல சொல்றாங்க. ஸோ ஓப்பன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பதக்கம் வாங்க அதிக வாய்ப்புள்ள நாடுகள்னு பார்த்தா அமெரிக்கா, இந்தியா, சைனா, உஸ்பெகிஸ்தான். இப்ப கரண்ட் இந்த போன ஒலிம்பியாட்ல ஜெயிச்ச நாடுன்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ அவங்களும் இந்த தடவையும் ஒரு தங்கப்பதக்கம் வாங்க கூட அதிக வாய்ப்புள்ள ஒரு நாடுங்க. முக்கியமா இந்த 4 நாடுகள் வாய்ப்பு இருக்கதான் நான் கருதுறேன். இப்ப இது பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்தியா பெரிய வாய்ப்புள்ள நாடு. ஒரு பதக்கம், முக்கியமா தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கே பெரிய வாய்ப்புள்ள நாடு. சீனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாடா இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா ஜார்ஜியா, அந்த நாடும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஐரோப்பால இருக்க ஒரு நாடு ஜார்ஜியா. அது தவிர போலண்ட். இந்த நாடுகள் ஒரு பதக்கம் பெண்கள் பிரிவுல வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புள்ள நாடுகள். முக்கியமா இந்த நாடுகள் தான் சொல்லணும். அது தவிர சில டார்க் ஹார்சஸ், அதாவது இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு சொன்னா பெண்கள் செக்ஷன்ல அமெரிக்காவுமே ஒரு அமெரிக்கா, அசர்பைஜான், உக்ரைன், இவங்கெல்லாம் நல்ல, அதாவது ஏதோ ஒரு பதக்கம் வாங்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் சொல்வேன் இந்த நாடுகள்லாம். இதுதான் ஒலிம்பியாடுடைய மிக ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா. ஸோ நேற்று தான் முதல் சுற்று ஆரம்பிச்சது. இந்த சுற்றுகள் 3 மணி ஹங்கேரி நேரத்துக்கு நடக்குது தினமும். அண்ட் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த இதுல ஒவ்வொரு ரவுண்ட்லயும் அந்த நாட்டுல இருந்து 4 வீரர்கள் போட்டியில கலந்துக்குவாங்க. எதிர்நாட்டோட 4 வீரர்களோட போய் விளையாடுறது மாதிரி. ஸோ நேற்று நடந்த முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்திய அணி நேத்து ஆன் ஓப்பன் செக்ஷன்ல இந்த 4 கேமுமே ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா மொரோக்கோ அப்படிங்கிற ஒரு நாடோட நேற்று விளையாண்டாங்க. இந்த 4 கேமுமே எந்த கேமுமே ஒரு டிராவோ இல்ல இந்திய வீரர் யாரும் தோக்கல. எல்லா 4 கேம்லயுமே இந்திய வீரர்கள் நேற்று அவங்களுடைய ஆட்டம் எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டாங்க. அதே இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அவங்க நேத்து விளையாடும் பொழுது ஒரு கேம்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு கேம் டிராவ் ஆயிடுச்சு. அதனால அவங்களோட ஸ்கோர் பண்ண பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா 4 கேம்ல 3.5 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அது நாங்க கேம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒலிம்பியாட்ல 2 பாயிண்ட்ஸ் கால்குலேஷனுக்கு வரும். ஒன்று கேம் பாயிண்ட், இன்னொன்று மேட்ச் பாயிண்ட். மேட்ச் பாயிண்ட் என்பது அந்த குழுவா, அந்த டீமா அவங்க ஜெயிக்கும் பொழுது அவங்களுக்கு 2 மேட்ச் பாயிண்ட் கொடுக்கப்படும். இதே இது அவங்க குழுவா ஒரு டிரா தான் ஆகுது, அதாவது இரண்டு டீம் சமநிலையில இருக்குன்னா 2 அணிக்கும் ஒரு புள்ளி தருவாங்க. இப்போ ஒரு அணி ஜெயிச்சிருச்சா இன்னொரு அணிக்கு 0-0வும், ஜெயிக்கிற அணிக்கு 2 புள்ளிகளும் தருவாங்க. மேட்ச் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது ஒலிம்பியாடோடைய இது ஸ்டாண்டிங்ஸ்க்காக பாத்தீங்கன்னா. அதுக்கு அடுத்துதான் கேம் பாயிண்ட்ஸ். கேம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அந்த நான் சொன்னேன் இப்ப 4 பேர் விளையாண்டாங்கன்னா அதுல 4 பேரும் ஜெயிச்சா 4 கேம் பாயிண்ட், 3 பேர் ஜெயிச்சு ஒரு கேம் டிரா ஆனா 3.5 கேம் பாயிண்ட் அந்த மாதிரி. ஆனா மேட்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா நேற்று 2 மேட்ச் பாயிண்ட் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பனாமா அப்படிங்கிற நாடை 3.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல வந்து நேற்று ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அந்த ஓப்பன் செக்ஷனுக்கான முக்கியமான ரிசல்ட்டா நான் சொல்லுவேன். இதே இது பாத்தீங்கன்னா பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து நேத்து வந்து 3.5 அப்படிங்கிற இதுல வந்து இந்தியா வந்து நேற்று வந்து பெண்கள் செக்ஷன்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஜமைக்கா நாடோட விளையாண்டு அந்த ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது மித்தபடி மிக பெரிய நாடுகள்னு நான் சொல்ற பெண்கள் செக்ஷன்ல விளையாண்ட நாடுகள் எல்லாமே வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா வந்து 4-0 யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. போலண்டும் வந்து 4-0 பனாமாவை ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ரிசல்ட்ஸ். அந்த பெரிய அப்செட்ஸ், அதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வீரர் வந்து நேற்று அவரால் ஸ்கோர் பண்ண முடியல, அவரால் வந்து முழு பாயிண்ட் எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷாக்ரியார் மமத்யாரோவ். இவர் வந்து அசர்பைஜானை சேர்ந்த வீரர். இவர் வந்து நேற்று ஜோர்டானோட 17 வயசு ஆன குவேரா அப்படிங்கிற பிளேயரோட, அவரோட வந்து ஒரு 700 புள்ளிகள் ரேட்டிங் புள்ளிகள்ல வந்து கம்மியா இருக்க ஒரு பிளேயரோட நேற்று ஒரு டிரா தான் அவர் பண்ண முடிஞ்சது. இதுதான் வந்து ஒரு பெரிய அப்செட் ரிசல்ட் நாங்க சொல்லலாம். அதே இது பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா உக்ரைன் நாடோட டீம்ல வந்து ஆனா உஷனினா அப்படிங்கிறவங்க வந்து அலெக்சாண்ட்ரா சமகனோவா அப்படிங்கிற பிளேயர்கிட்ட வந்து அவங்களால வந்து ஒரு டிரா தான் பண்ண முடியுது. அவங்க அணி ஜெயிச்சிட்டாங்க. பட் இண்டிவிஜுவலா அவங்களுடைய கேம் பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு டிரா தான் மட்டும்தான் நேற்று வந்து பண்ண முடியுது. அது ஒரு பெரிய அப்செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ தினமும் ஒரு ஒரு ரவுண்ட் நடக்கும் ஒலிம்பியாட்ல. இன்னைக்கு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் அணியில வந்து நம்ம முக்கியமான எந்த 2 நாடுகள் மோதுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா வந்து ஐஸ்லாந்து நாடோட விளையாடுறாங்க இன்னைக்கு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும்னா குகேஷ், அதாவது உலக சாம்பியன்ஷிப்புக்கான சேலஞ்சர்னு சொல்றாங்க. நேத்து வந்து அவர் வந்து விளையாடல, ஹி வாஸ் ரெஸ்டட். அதாவது அவருக்கு பதிலாக ஒருத்தர் வந்து இந்தியன் டீமோட வந்து விளையாண்டாங்க. அந்த இன்னைக்கு வந்து முதல் தடவை இந்த ஒலிம்பியாட்ல குகேஷ் வந்து விளையாடுறாரு. ஸோ குகேஷ் வந்து ஸ்டெஃபான்சன் அப்படின்னு ஐஸ்லாந்து நாட்டோட ஒரு கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஐஸ்லாண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நாடு, இந்திய அளவுக்கு ஸ்ட்ராங்கான நாடுன்னு சொல்ல முடியாட்டியும் அவங்க டீம்லயுமே இன்னைக்கு வந்து 3 கிராண்ட் மாஸ்டரும் ஒரு இன்டர்நேஷனல் மாஸ்டரும் விளையாடுறாங்க. இந்திய அணியில் விளையாடுற எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர், எல்லாருமே கிட்டத்தட்ட 2675 பாயிண்ட்ஸுக்கு மேல ஃபிடே ரேட்டிங் புள்ளிகள்ல அதிகமா உள்ள பிளேயர்ஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச் ஒரு கணிப்பா நான் சொல்லணும்னா ஒரு 3-1 அப்படின்னு இந்தியாவோட ஃபேவர்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் மோஸ்ட் லைக்லி 2 கேம் இந்தியா ஜெயிச்சிருவாங்க, 2 கேம் டிராவ் ஆயிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்ச் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கா வந்து சிங்கப்பூரோட விளையாடுறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சா இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர்லயுமே வந்து கிராண்ட் மாஸ்டர்கள் வந்து நிறைய இருக்காங்க. லைக் அவங்க 4 போர்டில் 3 போர்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் விளையாடுறாங்க. ஸோ வந்து அவங்களாலையுமே வந்து நல்ல ஒரு போட்டியா அமெரிக்காவோட விளையாடணும், இன்னைக்கு ஒரு போட்டியா இருக்க முடியும்னு நான் நம்புறேன். இது வந்து ஓப்பன் செக்ஷனுக்கான இது. இப்போ உமன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திய அணி வந்து செக் ரிப்பப்ளிக், ஐரோப்பால இருக்க செக் ரிப்பப்ளிக்கோட விளையாடுறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு 4-0 ஸ்கோர் பண்ணிடுவாங்க. செக் ரிப்பப்ளிக் எந்த பாயிண்ட்டுமே ஸ்கோர் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். ஜார்ஜியா வந்து மாண்டனெக்ரோ அப்படிங்கிற ஒரு டீமோட இன்னைக்கு விளையாடுறாங்க. இதுதான் வந்து மேஜரான முதல் சுற்று. அது தவிர 2ஆம் சுற்றோட வந்து அப்டேட்ஸ்ன்னு சொல்லணும். அண்ட் வந்து ஹங்கேரி நாட்டில் நடக்கிறதுனால ஹங்கேரி வந்து இந்திய நேரத்தை விட ஒரு 3.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறதுனால அவங்க நாட்டில் 3 மணிக்கு வந்து இந்த 2வது சுற்று ஆரம்பிக்கும். அப்போ இந்திய நேரத்தில் நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6:30 மணிக்கு இந்திய நேரத்துக்கு இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. அது தவிர வந்து இந்த ஆட்டத்தெல்லாம் நான் லைவா பார்க்கணும், எங்கே பார்க்கலாம், ஆன்லைன்ல நான் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்திய டீம் எப்படி விளையாடுறாங்க, இல்லை எல்லா டீமோட கேம்ஸையும் நான் பார்க்கணும்னா நீங்க leeches.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் பார்த்தீங்கன்னா எல்லா கேமுமே வந்து லைவா, அதாவது அவங்க விளையாட விளையாட அந்த மூவ் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ அங்கே போய் நீங்க வந்து லைவா பார்த்துக்கலாம்.
இது தவிர வந்து முக்கியமா இன்னைக்கு செஸ்ல வந்து நடந்த ஒரு செய்தினா, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நவம்பர் இறுதியில வந்து உலக சதுரங்க வேர்ல்ட் சாம்பியனுக்கான மேட்ச் வந்து இந்திய வீரரான குகேஷ்க்கும் இப்பொழுது உள்ள உலக சாம்பியனான டிங் லிரன் சைனாவை சேர்ந்தவருக்கும் நடக்க போகுது. அதற்கு வந்து கூகுள் நிறுவனம் வந்து நாங்க அஃபிஷியலா வந்து ஸ்பான்சரா இருக்கோம், டைட்டில் ஸ்பான்சரா இருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் மாதிரி ஒரு உலகத்துல உள்ள ரொம்ப பெரிய நிறுவனம் வந்து ஒரு செஸ் போட்டியை ஸ்பான்சர் பண்றதுங்கிறது சதுரங்கத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து இன்னும் அதோடைய பாப்புலாரிட்டி, சதுரங்கத்தோட பாப்புலாரிட்டி வந்து உலகம் அளவில் பரவும், நிறைய பேர் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக வந்து நான் பார்க்குறேன். ஒலிம்பியாட் தவிர வந்து இந்த செஸ் நியூஸ் வந்து ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒலிம்பியாட் ரிப்போர்ட். அண்ட் இதை கேட்குறவங்க வந்து உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கு, உங்களுடைய ஒலிம்பியாட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து வரக்கூடிய அடுத்த நாட்களில் வர்ற டெய்லி ரிப்போர்ட்ஸில் வந்து அதற்கான முடிஞ்ச அளவுக்கு பதில்களை நான் வந்து அதுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து செஸ் ஒலிம்பியாட் சுற்று 1 உடைய ரிப்போர்ட். அண்ட் 2வது சுற்றுல என்ன நடக்க போகும்னு நான் சொல்ற ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல யார் ஜெயிப்பா, இல்லை இந்தியா வந்து ரெண்டுமே கோல்டு ஜெயிச்சிருவாங்களா என்னன்னு நினைச்சா, என்னுடைய ஒரு கால்குலேஷன், என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு கோல்டு கிடைக்கும். ஆனா ஓப்பன் செக்ஷன்ல கிடைக்குமா இல்ல பெண்கள் செக்ஷன்ல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு கோல்டு கிடைச்சிரும். 2வது வந்து ஒரு மெடல் கிடைக்கும். ரெண்டுமே கோல்டு கிடைக்குங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நடந்தா ரொம்ப உண்மையில ரொம்ப செஸ்ஸுக்கு வந்து இந்தியாவில் பெரிய விஷயம். ஆனா 2 கோல்டுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரேர். ஒரே நாடு வந்து 2 ஆண்கள், அதாவது ஓப்பன் செக்ஷன்லயும் சரி உமன் செக்ஷன்லயும் வந்து கோல்டு வாங்குறதுங்கிறது, அந்த தங்கப்பதக்கம் அந்த நாட்டுக்காக. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இந்தியாவுக்கு வந்து 2 மெடல் கிடைச்சிரும். ஒன்று கோல்டா இருக்கும், இன்னொரு மெடல் வந்து வெள்ளியாவோ வெண்கலமாவோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் 10 சுற்றுக்கள் இருக்கு, 11 சுற்று இந்த டோர்னமெண்ட். அதுல ஒரு சுற்று தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல கொடுக்க போறோம் செஸ் கஜா சேனல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து சேனல்ல வர்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.